தலை செம்மையாக சண்டை சண்டை போடுறீங்க கீழே விழுந்துருப்பாங்க. ஸோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தலூர். உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணாறு போகிற வழியில் மறையூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த காந்தலூர் இருக்குது. ஸோ ஒரு அட்டகாசமான சுற்றுலாத்தலம் இந்த காந்தலூர். என்னென்னா நிறைய பேருக்கு தெரியல இந்த காந்தலூர் இப்படி ஒரு சுற்றுலாத்தலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படின்றத வாங்க பார்த்துடலாம். நண்பர்களே, இந்த காந்தலூர் சுற்றுலாவை பொறுத்தவரையிலையும் நான் சென்னை அட்வென்ச்சர் கிளப் அவங்க மூலமாக தான் வந்து இந்த சுற்றுலாவுக்கு வந்திருந்தேன். வெறும் 2000 ரூபாய்க்கு நம்ம தங்குறதுக்கு ரெசார்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா டென்ட்டாக இருந்தாலும் சரி ஏற்பாடு பண்ணி தராங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3 வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க, டீ கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் ஃபால்ஸ் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஜீப் சஃபாரி, ஆஃப் ரோடில் வந்து ஜீப் சஃபாரி, அதாவது ஒத்தமலை வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. லெமன் கிராஸ் ஹில்ஸ் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இந்தியாவில் வந்து காஷ்மீருக்கு அடுத்தபடியாக இந்த காந்தலூரில் தான் வந்து ஆப்பிள் வந்து விளையக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து விளையுது. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கேம்ப் ஃபயர் வித் மியூசிக்கோட வந்து நைட் ஏற்பாடு பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாம நைட்ல வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஜீப் சஃபாரி வந்து நம்மள கூட்டிட்டு போறாங்க அனிமல்ஸை பார்க்கறதுக்காக. அது மட்டும் இல்லாம ட்ரெக்கிங்கும் வந்து நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி தராங்க. இது எல்லாமே வெறும் 2000 ரூபாயில பண்ணி தராங்க. ரொம்பவே சூப்பரான பிளான் இது. நம்ம நண்பர்களோட போறதா இருந்தாலும் சரி, இல்ல ஃபேமிலியா நம்ம கம்மி பட்ஜெட்ல வந்து சுற்றுலா போனோம் அப்படின்னு நினைச்சோம்னாலும் சரி, இந்த காந்தலூர் சுற்றுலா வந்து நம்மளுக்கு ஏத்த ஒரு சூப்பரான இடம்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த காந்தலூரை பத்தி பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, ஏற்கனவே நம்ம காந்தலூர் சுற்றுலாவோட முதல் நாள்ல நம்ம என்னென்ன பண்ணோம், எங்கெல்லாம் போய் சுத்தி பார்த்தோம் அப்படின்றத வந்து வீடியோவா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இந்த வீடியோ பொறுத்தவரையிலையும் 2வது நாள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம், எங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கி இருக்கக்கூடிய அந்த ரெசார்ட்டுக்கு பேக் சைடில் தான் இருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அடுக்கடுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த மலையிலேருந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து அந்த முட்டைக்கோசு, கேரட்டு அதெல்லாமே வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் மலை இருக்குது. அந்த மலையில் அந்த பனிகள் வந்து அப்படியே படர்ந்து போகிறது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரொம்பவும் அழகாக சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த மலையே தெரியல, இப்போது லைட்டாக தான் தெரியுது. இன்னும் வந்து அந்த பக்கம் இருந்து பனியெல்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடிடும். காலையில் எங்களுக்கு வந்து டிஃபன் ரெடியாக இருந்தது. பூரியும் மசாலாவும் வந்து செஞ்சுருந்தாங்க. நைட்டெல்லாம் வந்து செமையாக டான்ஸ் ஆடின அந்த பசங்களும் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் முதல்ல போன இடம் ஃப்ரூட்ஸ் கார்டன் வந்து போயிருந்தோம். அதாவது பழத்தோட்டத்துக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். ஃப்ரூட்ஸ் கார்டன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல. அது உள்ளே போகிறதுக்கு 20 ரூபா வந்து வாங்குவாங்க. அதை நம்ம கொடுக்க தேவையில்லை. நம்மள மாதிரி பல பேர் வந்து இந்த இடத்துக்கு சுற்றுலாவுக்கு வந்திருந்தாங்க. ஏற்கனவே இந்த ஃப்ரூட்ஸ் கார்டனை பற்றி ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு சில பழங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். வந்து ஆரஞ்சு பழம் பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஆரஞ்சு பழம் தோட்டம் தான். ஆரஞ்சு மரம் பார்த்தோம் நம்ம. இது வந்து ஆர்கானிக்காக வளர்கிறது. கிலோ வந்து 60 ரூபா தான் ஆரஞ்சு. நார்மலாக நம்ம கடையில் வாங்குறதுக்கும் இதுக்கும் அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஆர்கானிக்காக வளர்றது இல்லையா, அதனால் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நம்ம வந்து 5 நிமிஷத்தில் சாப்பிட்றோம் இந்த கேரட்டை. ஆனால் இது வளர்கிறதுக்கு 5 மாதம் ஆகும். ஸோ இப்போ எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 3 மாதம் தான் இப்போ வளர்ந்துருக்கு. 5 மாதம் இது வந்து வளரணுமா. அப்படி வளர்ந்தால் தான் நம்ம சாப்பிட்ற அந்த ஸ்டேஜுக்கு வந்து வரும். இது பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா பழம் தான். இது வந்து அதிக அளவில் வளராது, தரையிலே தான் இருக்கும். ஸோ அந்த பழம்லாம் பார்த்திங்களா சின்னதாக இருக்கும்போதே பழுத்துருச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. டேஸ்ட்டு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது இதில். ஸோ நண்பர்களே, அது பார்த்தீங்கன்னா தேன் பாறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 100கணக்கான தேன் வந்து ஒரே இடத்துலயே அந்த பாறையில் வந்து இருக்குது. இந்த காந்தலூரில் பொறுத்தவரையிலையும் ஒரிஜினல் தேன் வந்து கிடைக்கும். எந்த இடத்துல ஒரிஜினலாக கிடைக்கும் அப்படின்றத விசாரித்து நீங்கள் வாங்கிட்டு வரலாம்.
இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து லெமன் கிராஸ் வியூ, அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்ல இந்த கோரப்புல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருந்தது இந்த லெமன் கிராஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா இந்த இலைய வந்து நுணுக்கி மூந்து பார்க்கும்போது ஒரு விதமான லெமன் வாசனை வந்தது. ஸோ இந்த இடத்துல ஒரு மரத்தோட உச்சியில வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி அமைச்சிருந்தாங்க. அது மேல ஏறி போலாம் வாங்க. மேல இருந்து பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தது. அந்த வியூ எல்லாம் சுத்தி பாத்தீங்கன்னாவே தெரியும், பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த மலை பள்ளத்தாக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். இந்த வியூ பாயிண்ட்டை சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் அந்த லெமன் கிராஸ் அப்படின்றோம் இல்லையா, அதுதான் வந்து அதிக அளவுல இங்க வந்து இருக்கும். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஆயில் வந்து தயாரிக்கிறாங்களாம். அந்த ஆயில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தலைவலி, வாசனை திரவியங்களுக்கு வந்து அந்த ஆயிலை பயன்படுத்துறாங்களாம். இந்த பாத்ரூம் கிளீனர், ரூம் ஸ்ப்ரே, ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய இதுல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாசனையே வந்து பாத்தீங்கன்னா தூக்குது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது இங்கேயே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு ஷார்ட் ட்ரெக்கிங் மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். செம்மையா இருக்குல்ல. இந்த இடத்தோட எண்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வெறும் பள்ளத்தாக்கா தான் இருக்கும். ஒரு சைடு பாத்தீங்கன்னா மலை, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்கா இருக்கும். இந்த இடமும் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த பள்ளத்தாக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள், அந்த வீடு, இது எல்லாமே வந்து இங்கிருந்து பார்த்தாலே சூப்பரா தெரியும். இப்போ வந்து பனி குறைவா இருக்கிறதுனால இந்த இடம் நல்லா தெளிவா தெரியுது. இதே இங்க பனிமூட்டம் இருந்தது அப்படின்னா நம்ம வானத்துல மிதக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குமா இந்த இடத்துல இருந்து அந்த வியூவை வந்து பார்க்கிறதுக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அங்கிருந்து நம்ம அந்த ஆயில் தயாரிக்கக்கூடிய இடத்து வழியா தான் போனோம். அப்போ வந்து ஆயில் தயாரிக்கல, அதனால அதை நம்ம நேரடியா பார்க்க முடியல. ஆனா அந்த இடத்துல வந்து கேரட் பயிர் வந்து நட்டுட்டு இருந்தாங்க. அது இப்பதான் வந்து துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனோம்னா அங்க இருந்து கேரட்டையே எடுக்கலாம், அந்த அளவுக்கு வளர்ந்துரும். அந்த கோரப்பில்லுக்கு நடுவுல வந்து போகும்போது சூப்பரா இருந்தது அந்த இடம் எல்லாமே. இந்த வியூ பாயிண்ட பார்த்துட்டு நம்ம போற வழியில நாட்டு வெல்லம் தயாரிக்கிற ஒரு இடத்த பார்த்தோம். அங்க உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். அப்பதான் வந்து ஆளை ஆடி அந்த வெல்லம் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த கரும்போட சாறுல இருந்து வெல்லம் தயாரிக்கிறதுக்காக அதை நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல 1 கிலோ வெல்லம் வந்து 80 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. அதுலயே வந்து ஏலக்காய், இஞ்சி, இந்த மாதிரி பிளேவரையும் வந்து இந்த வெல்லத்தை வந்து விற்கிறாங்க. அது வந்து 120 ரூபா கிலோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அங்கேருந்து நேராக கிளம்பணும். இந்த சந்தன மரங்கள் இருக்கக்கூடிய அந்த காட்டு வழியாக நம்ம ஜீப் வந்து கிளம்பிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சந்தன மரமாகவே தான் இருந்தது. அந்த மரத்துக்கு அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலி அமைச்சிருந்தாங்க. அந்த வேலிக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், மான்லாம் வந்து சூப்பராக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. இந்த வழியாக தான் நைட்டில் ட்ரெக்கிங் கூப்பிட்டு வரதா வந்து சொன்னாங்க. இந்த வழியாக வந்தோம் அப்படின்னா நைட்டில் அந்த யானைகள், ஒரு சில உயிரினங்களை வந்து நைட்டில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு சந்தன மரத்துக்கும் ஒவ்வொரு நேமும் நம்பரும் வந்து கொடுத்துருந்தாங்க. இங்க எத்தனை ஏக்கர் இருக்குன்னு தெரியல. ஆனா எங்களுடைய ஜீப் வந்து ரொம்ப நேரம் இந்த சந்தன காடு வழியாவே வந்துகிட்டு இருந்தது. அங்கிருந்து நாங்க நேரா வந்த இடம் வந்து அந்த சின்னாறு தூவானம் வாட்டர் ஃபால்ஸ், அந்த ட்ரெக்கிங் கூட்டுன்னு போகக்கூடிய அந்த இடத்துக்கு தான் நாங்க வந்து வந்தோம். இந்த இடத்துல அந்த கைவினை பொருட்கள்லாம் வந்து விற்கக்கூடிய ஒரு ஷாப் இருக்கு. அந்த இடத்துல வந்து டீ வாங்கி குடிச்சோம். சூப்பரா இருந்தது அந்த இடத்துல டீ குடிக்கிறது. நீங்க இந்த பக்கம் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க நிறுத்தி அந்த டீ வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போங்க. இந்த இடத்துல இருந்து தான் வந்து நம்மளுடைய ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த வழியா தான் வந்து நம்மள ட்ரெக்கிங் வந்து கூட்டிட்டு போவாங்க. நம்ம போறோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்பரா கைடு
கைடு வந்து கூட வருவாங்க. ஸோ அவங்க கூட போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ள ஆகும். இந்த டைம்ல வந்து நம்ம ட்ரெக்கிங் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த தூவானம் அப்படிங்கிற அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு அங்க இருந்து ரிட்டர்ன் நம்ம வந்து வர முடியும். சப்போஸ் அவ்வளவு தூரம் போக முடியாதவங்களுக்கு வந்து ஷார்ட் ட்ரெக்கிங் சொல்லிட்டு இங்கே பக்கத்துல கூட்டிட்டு போயிட்டு தூரத்துல இருந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து காமிப்பாங்க. அது அங்கிருந்தே நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு நம்மளுடைய ட்ரிப் வந்து முடிஞ்சிருது. இதோட இந்த ட்ரெக்கிங்கை பொறுத்தவரையிலையும் நம்ம தேவைப்படும் பட்சத்தில் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். நண்பர்களே, இந்த சுற்றுலாவோட பேக்கேஜ் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கமெண்டில் வேணும்னா கேளுங்க, நான் கொடுக்குறேன். ஸோ நண்பர்களே, இந்த காந்தலூர் சுற்றுலா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சுற்றுலாவை பொறுத்தவரையிலையும் சென்னை அட்வென்ச்சர் கிளப் அவங்க மூலமாக தான் இந்த இடத்துக்கு நான் சுற்றுலா வந்திருந்தேன். அவங்கள பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்லேயும் வந்து நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சூப்பரான சுற்றுலாத்தலங்களை பற்றின வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.